காகித பணத்தின் வளர்ச்சி ஆரம்பத்தில் எந்த மதிப்புமிக்க உலோகங்களை சேமித்து வைப்பதன் அடிப்படையில் தொடங்கியது? ஏ. பிளாட்டினம் மற்றும் பல்லேடியம். பி. தங்கம் மற்றும் வெள்ளி. சி. இரும்பு மற்றும் எஃகு. டி. தாமிரம் மற்றும் வெண்கலம். சரியான பதில் பி. தங்கம் மற்றும் வெள்ளி. சரியான விடை பி. ஆரம்பத்தில் மக்கள் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை போர்க்கொல்லர்களிடம் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அந்த உலோகங்களுக்கு ஈடாக வழங்கப்பட்ட ரசீதுகளே காலப்போக்கில் காகித பணமாக உருவெடுத்தன. 104 ஒப்பந்தம் அறிவுசார் சொத்துரிமைகளின் எத்தனை பகுதிகளை உள்ளடக்கியது? ஏ. 7 7. பி. 6 6. சி. 5 5. டி. 8 8. சரியான பதில் ஏ. 7 7. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான ஒப்பந்தங்கள் ட்ரிப்ஸ் போன்றவை பொதுவாக 7 முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது. இதில் காப்புரிமை, வர்த்தக முத்திரை, பதிப்புரிமை, புவிசார் குறியீடு உள்ளிட்ட 7 அம்சங்கள் சர்வதேச தரத்தின்படி பாதுகாக்கப்படுகின்றன. பல பரிமாண வறுமை குறியீடு API எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஏ. 2000. பி. 2010. சி. 2015. டி. 2005. சரியான பதில் பி. 2010. 1. பல பரிமாண வறுமை குறியீடு API 2010ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி OFI மற்றும் ஐநா வளர்ச்சித் திட்டம் UNDP ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இது கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய 3 முக்கிய பரிமாணங்களில் வறுமையே. SGST எந்த புவியியல் எல்லைக்குள் உள்ள பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும்? ஏ. சர்வதேச இன்டர்நேஷனல். பி. மாநிலங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டேட். சி. மாநிலத்திற்குள் இன்ட்ராஸ்டேட். டி. பிராந்திய தொகுதி ரீஜனல் பிளாக். சரியான பதில் சி. மாநிலத்திற்குள் இன்ட்ராஸ்டேட். சரியான விடை சி. சோகஸ்மேலி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி SGST என்பது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்குள்ளேயே நடைபெறும் விற்பனை அல்லது சேவைகளுக்கு அந்த மாநில அரசால் விதிக்கப்படுகிறது. இது உள்மாநில இன்ட்ராஸ்டேட் வர்த்தகத்திற்கு மட்டுமே பொருந்தும். NNP மற்றும் நிகர சொத்து வருமானம் எதை குறிக்கிறது? ஏ. தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம். பி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. சி. செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம். டி. தேசிய வருமானம் நேஷனல் இன்கம். சரியான பதில் டி. தேசிய வருமானம் நேஷனல் இன்கம். 7. நிகர நாட்டு உற்பத்தி NNP என்பது ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார உற்பத்தியை குறிக்கும் காரணியாகும். இதனுடன் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர சொத்து வருமானத்தை சேர்க்கும்போது அது தேசிய வருமானமாக வரையறுக்கப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி யார் அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாய் செலுத்த வேண்டும்? ஏ. செல்வந்தர்கள். பி. ஏழைகள். சி. சிறு வணிகங்கள். டி. நடுத்தர வர்க்கம். சரியான பதில் ஏ. செல்வந்தர்கள். 4. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி வளர்வீத வரி விதிப்பு புரோகிரசிவ் டாக்ஸேஷன் முறையின்படி அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். இது சமூகத்தில் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவுகிறது. தனிநபர்கள் மற்றும் வணிகங்கள் சம்பாதித்த மற்றும் சம்பாதிக்காத வருமானத்தின் அடிப்படையில் செலுத்தும் வரி வகை என்ன? ஏ. உள்ளூர் வரி லோக்கல் டாக்ஸ். பி. விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ். சி. வருமான வரி இன்கம் டாக்ஸ். டி. சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். சரியான பதில் சி. வருமான வரி இன்கம் டாக்ஸ். 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஈட்டும் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வருமான வரி எனப்படும். இது ஒரு நேரடி வரியாகும், ஏனெனில் இதன் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. ஐநா பொதுச் சபை எப்போது உறுப்பினர் நாடுகளை மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிடுமாறு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது? ஏ. 2011. பி. 1998. சி. 2000. டி. 2005. சரியான பதில் ஏ. 2011. 6. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 2011ஆம் ஆண்டு ஐநா பொதுச் சபை மகிழ்ச்சி
வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது உறுப்பு நாடுகள் தங்கள் மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட ஊக்குவித்தது. மின்னணு வங்கி முதன்மையாக நிதியை எவ்வாறு மாற்றுகிறது? ஏ. ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நேரடியாக. பி. காசோலை மூலம். சி. தபால் ஆணைகள் மூலம். டி. பணமாக. சரியான பதில் ஏ. ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நேரடியாக. 3. மின்னணு வங்கி இ-பேங்கிங் என்பது இணையம் மற்றும் கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வங்கிக் கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நேரடியாக பணத்தை மாற்றும் முறையாகும். இது NEFT, RTGS போன்ற சேவைகள் மூலம் விரைவான பணப்பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது. தமிழ்நாட்டில் உணவு அல்லாத பயிர்களில் முதலிடம் வகிக்கும் பயிர் எது? ஏ. கரும்பு, சுகர்கேன். பி. தேங்காய், கோகோனட். சி. நிலக்கடலை, கிரவுண்ட்நட். டி. பருத்தி, காட்டன். சரியான பதில் பி. தேங்காய், கோகோனட். 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி. தமிழ்நாட்டில் உணவு அல்லாத பயிர்களில் தென்னை மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இது எண்ணெய் வித்துக்கள் மற்றும் நார் சார்ந்த தொழில்களுக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. HRD அமைச்சகம் HRD மினிஸ்ட்ரி ஒரு நாட்டின் எந்த அம்சத்துடன் தொடர்புடையது என்று உரை குறிப்பிடுகிறது? ஏ. பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பி. விவசாய உற்பத்தி அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். சி. இராணுவ வலிமை மிலிட்டரி ஸ்ட்ரென்த். டி. மனிதவள மேம்பாடு ஹியூமன் ரீசோர்ஸ் டெவலப்மெண்ட். சரியான பதில் டி. மனிதவள மேம்பாடு ஹியூமன் ரீசோர்ஸ் டெவலப்மெண்ட். சரியான விடை மனிதவள மேம்பாடு. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தற்போது கல்வி அமைச்சகம் மக்களின் கல்வி, அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் மனித ஆற்றலை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. பின்வருவனவற்றில் இடம்பெயர்விற்கான முக்கிய காரணியாக குறிப்பிடப்படாத எது? ஏ. ஆண்களுக்கு தொழில். பி. பெண்களுக்கு திருமணம். சி. சுகாதார வசதிகளை அணுகுதல். டி. சமூக வளர்ச்சி செயல்முறை. சரியான பதில் சி. சுகாதார வசதிகளை அணுகுதல். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி. பொதுவாக வேலைவாய்ப்பு, திருமணம் மற்றும் கல்வி போன்றவையே இடம்பெயர்வின் முக்கிய காரணிகளாக புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்படுகின்றன. தமிழ்நாட்டின் விவசாயம் முதன்மையாக எதைச் சார்ந்துள்ளது? ஏ. ஏரி நீர். பி. நிலத்தடி நீர். சி. கால்வாய் நீர். டி. ஆற்று நீர். சரியான பதில் பி. நிலத்தடி நீர். சரியான விடை பி. நிலத்தடி நீர். தமிழ்நாட்டில் வற்றாத ஆறுகள் குறைவாக உள்ளதாலும் பருவமழை பொய்க்கும் காலங்களிலும் விவசாயத்திற்கு கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெறப்படும் நிலத்தடி நீரே முக்கிய ஆதாரமாக உள்ளது. ஒரு அரசாங்கத்தின் வரிகளை உயர்த்தும் திறனை விவரிக்கும் சொல் எது? ஏ. பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி. பி. பொருளாதார நிலைத்தன்மை எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி. சி. வர்த்தக சமநிலை ட்ரேட் பேலன்ஸ். டி. நிதித்திறன் ஃபிஸ்கல் கேப்பசிட்டி. சரியான பதில் டி. நிதித்திறன் ஃபிஸ்கல் கேப்பசிட்டி. நிதித்திறன் என்பது ஒரு அரசாங்கம் தனது செலவினங்களை சமாளிக்க வரி மற்றும் பிற ஆதாரங்கள் மூலம் வருவாயை ஈட்டும் திறனை குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையின் அடையாளமாகும். இருவேலப்பட்டு என்ற வெளியீட்டுடன் தொடர்புடைய ஆண்டு எது? ஏ. 2022. பி. 2008. சி. 2010. டி. 1916. சரியான பதில் சி. 2010. சரியான விடை இருவேலப்பட்டு கிராமத்தின் சமூக பொருளாதார மாற்றங்களை ஆய்வு செய்யும் முக்கியமான வெளியீடு 2010ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த ஆய்வு ஒரு நூற்றாண்டு கால மாற்றங்களை விளக்கும் ஸ்லேட்டர் கிராம ஆய்வுகளின் ஒரு பகுதியாகும். சொத்து வரி எஸ்டேட் டியூட்டி வரியை யார் வசூலிக்கிறார்கள்? ஏ. உள்ளூர் நகராட்சிகள். பி. சேவை பெறுநர்கள். சி. மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். டி. மாநில அரசுகள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சரியான பதில் சி. மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். 8. சொத்து வரி எஸ்டேட் டியூட்டி என்பது ஒரு நபர் இறந்த பிறகு அவர் விட்டுச் சென்ற சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும். இது இந்தியாவில் மத்திய அரசால் நிர்வகிக்கப்பட்டது. பின்வருவனவற்றில் எது முதன்மை உற்பத்தியாக கருதப்படுகிறது?
ஏ. வயல்களில் கரும்பு பயிரிடுதல். பி. நுகர்வோருக்கு சர்க்கரை விற்பனை செய்தல். சி. தொழிற்சாலைகளில் சர்க்கரை தயாரித்தல். டி. தொழிற்சாலைகளுக்கு கரும்பை கொண்டு செல்லுதல். சரியான பதில் ஏ. வயல்களில் கரும்பு பயிரிடுதல். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இயற்கையோடு நேரடியாக தொடர்புடைய வேளாண்மை, காடுகள் வளர்ப்பு மற்றும் சுரங்கத் தொழில் போன்றவை முதன்மை உற்பத்தியாகும். கரும்பு பயிரிடுதல் என்பது நிலத்தைச் சார்ந்து நேரடியாக இயற்கையிலிருந்து பெறப்படும் ஒரு செயலாகும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக அரசு எதை பற்றி ஆலோசித்து வந்தது? ஏ. வரிகளை அதிகரிப்பது. பி. தனியார் துறை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது. சி. அந்நிய நேரடி முதலீட்டை குறைப்பது. டி. பொதுத்துறை முதலீட்டை திரும்பப் பெறுதல். சரியான பதில் டி. பொதுத்துறை முதலீட்டை திரும்பப் பெறுதல். 7. பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அரசின் பங்குகளை விற்பனை செய்வதன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் கிடைக்கும் நிதியை உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களில் முதலீடு செய்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு திட்டமிடுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?